நறுமணமிக்க சென்ட்டுகளை அவள் பயன்படுத்துவதே இல்லை. அவள் மேல் பட்டவுடன் சென்ட்டுக்கு நறுமணம் வந்துவிட்டது. 5 வருஷமா நான் லவ் பண்ணேன், 5 வருஷமா செலவு பண்ணேன். இன்னைக்கு அந்த பொண்ணு நான் படிக்க வச்ச படிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு வேற ஒருத்தவங்க கூட போயிடுச்சு. நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என் மேல. எனக்கு கல்யாணம் நடக்க போது என்னை வந்து பிரச்சனை பண்றான், அவன் வந்து நான் லவ்வே பண்ணல. அவன் நான் பார்த்ததே இல்லை, என்னை மிரட்டுறான், கொலை பண்ண போறான் சொல்றான். இப்படிலாம் சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. இந்த எபிசோட் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இந்த தலைமுறை காதல்ல யார் பெஸ்ட், பாய்ஸா கேர்ள்ஸா அப்படிங்கறதா. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. ஏன் இந்த தலைமுறை அப்படின்னு குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன் அப்படின்னா, போன தலைமுறை வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸால பெருசா எக்ஸ்பிரசிவாக இருக்க முடியாத சூழல் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா லவ் ஃபெயிலியர் ஆனா கூட அதையும் சொல்ல முடியாத சூழல் இருந்துச்சு. அப்ப பாய்ஸ் லவ் ஃபெயிலியர் ஆனா கடைக்காரண்ணே ஒரு லவ் ஃபெயிலியர் மருந்து கொடுங்க, அங்கிருந்து போயிருமா? இல்லை, பெண்களுக்கு எப்பவுமே முன்னுரிமை கொடுப்போம். இந்த தடவை ஆண்கள் கொடுத்தலாம் நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த உரிமையை அதை கேட்டு வாங்கிக்கலாம்னு நினைக்கிறோம். எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. எனக்கு என்ன தோணுது, கேட்கவே இல்லையா? நீ எதை ரெடி பண்ணிட்டு வந்து நினைக்க? இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. பாய்ஸோட லவ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒண்ணு. உண்மையிலே பசங்க லவ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா கூட ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க. ஆனா என்ன பிரயோஜனம், அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. இப்போ கூட ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்றேன். ரொம்ப நேரமா அந்த பொண்ணு வந்து என்ன வேண்டாம் இல்லைண்ணே, அறிவில உனக்கு என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ரொம்ப நேரமா அங்க இருந்த ஒரு பொண்ணு வந்து என்னை பார்த்து சிரிச்சுட்டே இல்லை, என்னை பார்த்தா சிரிச்சாங்கன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷம் பட்டேன். பரவாயில்ல, நம்மளை பார்த்து ஒரு பொண்ணு சிரிக்குது. திரும்பி பார்த்தா இவரை பார்த்து சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுலயே தெரிஞ்சிச்சு, அப்ப நம்ம பசங்க ஒரு பொண்ணு பார்த்தா கூட அந்த பொண்ணு லவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. நாம என்னப்பா செய்யறது, நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? கூட ரொம்ப ஸ்பீடா இருக்கிறோம். அந்த மாதிரி தான் நானும் ரொம்ப ஸ்பீடா இருந்தேன். அந்த ஸ்பீடு எக்ஸ்பிரஸ் ஸ்பீடு மாதிரி போகும்னு பார்த்தா கடைசியில் பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி மாறி. மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். சரி, நான் திருப்பி மறுபடியும் கேட்கிறேன். பாய்ஸ் லவ் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒண்ணு. மைக் கொடுத்துட்டான் பாரு. டேய் போடா, தள்ளி போய் உட்கார போடா, அசிங்கப்படுத்துறதுக்குன்னு போ. சார், ஒரு இயல்பான ஒரு அன்பு இருக்குல்ல சார், அதோட நிறை குறைகளை அக்செப்ட் பண்ணி வாழ்றது தான் லவ். பூதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்றேன்னா அவங்க அக்செப்ட் பண்ணாத அது காதலே முழுமையடையுது. வாழ்க்கையில எப்படி அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கோ அதே மாதிரி காதலே அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணி வாழ்றதா முழுமையான காதல். இவ்வளவு விவரமா பேசுது தம்பி யாரு? சாரி கேட்கறதே ஃபர்ஸ்ட் நாங்க தான். அவங்க கிட்ட இருந்து சாரிங்கிறது வராது, நாங்க தான் ஃபர்ஸ்ட் சாரிங்கிறதே சொல்லுவோம். மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு சார். அவங்க வந்து சொன்னாங்க நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்போம், கோவப்பட்டாலும் நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். கோவப்படுத்துறதே அவங்க தான் சார். இவ்வளவுக்கு காரணம் நீதான்டா. உன்னைய டேய். பொதுவா என்னன்னா அவங்க வந்து வாய்ஸ் அவுட்டால் மட்டும் தான் சார், செய்கையில ஒண்ணுமே இருக்காது. உன்னை கேட்டாரா? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ராஸ்கல். பொண்ணுங்க நாங்க வந்து அப்படி கிடையாது. இப்போ ஒரு விஷயம் நாங்க வந்து சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்றது நாங்க தான் சார். நீ சொன்னா நான் நம்பணுமா? இந்த திகில் பாச்சாவெல்லாம் எங்கிட்ட வச்சுக்கிறாங்க. தெரியாத சமையல கூட யூடியூப் பார்த்து எது பார்த்தோ நாங்க வந்து அவங்களுக்காக கத்துப்போம். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. பசங்களை வந்து 2 விதமா பிரிக்கலாம் சார். அந்த பொண்ணு ஓகே சொல்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, ஓகே சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே வேற மாதிரி ஆயிருவாங்க. இப்போ இவ்வளவு பேசுறேல்ல, இந்த அறிவு உனக்கு முதல்ல இருந்திருக்கணும். அவர் சொன்ன ஒரு மேட்டருக்கு பதில் சொல்லவே இல்லையே. என்ன கேட்டாலும் முதல்ல சாரி கேட்கறது வந்து பாய்ஸ் தான். என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. அதுக்கு நீங்க ஆமான்னு சொல்ல இல்லன்னு சொல்லுங்க. அத ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதே அவங்க தானே சார். அப்ப அவங்க தானே சார் சாரி கேட்கணும். இத மட்டும் வக்கனையா பேசு. எதாக இருந்தாலும் சாரி கேட்கறதுன்னு ஒன்னு சொல்றாங்க. ஒன்னு ஆமான்னு சொல்லணும், இல்ல இல்லன்னு சொல்லணும். ரெண்டுக்குள்ளேயும் வராம ஒண்ணு ஆமான்னா இப்படி ஆட்டு, இல்லன்னா இப்படி ஆட்டு, எதையா ஒண்ணு ஆட்டு. அவங்க தானே பண்றாங்க. மேட்டர் அது இல்ல. என்னவா இருந்தாலும் சாரி நாங்க தான் கேக்குறோம். பதில் இல்ல சார், நான் பாஸ் பண்ணி. யார் பதில் சொல்றதுக்கு? கடல்லே இல்லையா சார். சாரி கேட்குறாங்க, ஆனால் ஒரு அது வந்து அந்த பிரச்சனையை அந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணணும்னு ஒரு முழுசா அவங்க மனசார கேட்கறது இல்லை சார். அது எப்படிங்க கேட்க முடியும்? ஏன் அதை இந்த நம்ம சாரியே கேட்கறது இல்லையே. சும்மா ஒரு பேருக்கு தான் சார் கேட்குறாங்க. அதாம்மா, அவங்க மனசார கேட்கறாங்களா இல்ல உதட்டு வழியா கேட்கறாங்களா விட்டுருங்க. நம்ம சாரியே கேட்கறது இல்லையா, அதுக்கு பதில் சொல்லுங்க. தெரிஞ்ச சொல்ல மாட்டானா? கேட்போம் சார். இப்போ எங்க மேல ஏதோ தப்பு இருக்குன்னா நாங்க கண்டிப்பா கேர்ள்ஸ் வந்து சாரி கண்டிப்பா கேட்போம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. நீங்க கடைசி சாரி கேட்ட மொமெண்ட் ஞாபகம் இருக்காமா? கேட்டிருக்கேன் சார். சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, லேட்டா வராத கொஞ்சம் ரைட் டைம்க்கு வான்னு. அது பாய் ஃப்ரெண்ட் தான் சார். நான் டபுள் டக்கர் நாராயணா பல்லே ஆலியா நீ பண்ணு. சாரி கேட்டிருக்காங்களாப்பா?
சாரி நம்மளை கேட்க வைப்பாங்க சார், அவங்க கேட்க மாட்டாங்க. பாத்தீங்களா? மாட்டிக்கிட்டியா உண்மையான சொல்லுங்க, சும்மா ஷோக்கா சொல்லாதீங்க. இல்லை ஷோக்காக இல்லை சார், அவங்க ஒரு சாரி கேட்டுட்டாங்கன்னா அதுக்கு பதில் அதுக்கு முன்னாடி 10 சாரி கேட்டிருக்கணும். அப்போ தான் அந்த ஒரு சாரி கிடைக்கும் எனக்கு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. ஒரு இஷ்யூ வந்திருக்குன்னா அதை உட்காந்து சார்ட் அவுட் பண்ணாதான் எங்க மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். எப்படி சார் நீங்க வாங்க. பசங்களுக்கு அந்த சார்ட் அவுட் பண்ற அந்த விதமே வராது. அந்த எக்ஸ்பிரஷன் ஏன் சாரி கேட்கல வர மாட்டேங்குது? புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. சார் பிரச்சனை பண்றதே பசங்க தானே சார். சரிம்மா, நீங்க ஒரு தப்பு கூடவா பண்ண மாட்டாங்க. அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சாரி கேட்கறது இஷ்யூ கிடையாது சார். ஆனா சாரி அவங்க கிட்ட கேக்குறது இஷ்யூ தான். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா, நீ ரொம்ப அழகா வளர்த்திருக்க. நன்றி. இங்க இருக்கிற எல்லா பசங்களும் பொண்ணுங்களை ட்ரிகர் பண்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க, பிளாக் லிஸ்ட். இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்குமா? சண்டை வந்துட்டா பிளாக் பண்ணது பொண்ணுங்க தானமா பண்ணுவீங்க? என்னையா அது பிளப்புகிறீர்கள்? ஒரே விஷயம் இருங்களேன், சண்டை வந்துட்டா பிளாக் பண்றதுல இங்க எத்தனை பேர் முதல்ல? எல்லாரும் அட்டெண்ட் பண்ணீங்க. ஜிபேல முத கொண்டு பிளாக் பண்ணி வைப்பாங்க சார். சும்மா கை தூக்குங்க பாப்போம். எத்தனையோ பேருக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, உண்மையா சொல்லுங்க. இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையா? உங்க சைடுல 9 பேர் இருக்காங்களேம்மா. இல்ல சார், நான் அந்த மாதிரி கிடையாது. நான் நீங்க ஒரு இல்ல. போய் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் உங்க சைடுல கை தூக்குறாங்களே பிளாக் பண்ணேன்னு. எவ்ரிபாடி. இந்த ஒரு குவாலிட்டி பாய்ஸ் கிட்ட பெஸ்டா இருக்கு காதல். சார் முக்கியமான குவாலிட்டி என்னன்னா சாக்ரிஃபைஸ் சார். என்னவா இருக்கும்? அது வந்து பசங்க தான் சார் லவ்ல அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்றதுனா பசங்க தான் சார். நமக்கு அதுதான்ப்பா முக்கியம். ஒரு பையன் சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்றான், லவ் பண்றதுக்கு முன்னாடியுமே அவனோட லைஃப் அப்படியே தான் சார் இருக்கும். நான் கூட ஒரு காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு பின்னாலதான் எனக்கு பைத்தியமே பிடிச்சிச்சு. அவனோட ஆட்டிடியூடு, கோவம், அவனோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே அப்படிதான் இருக்கும். நம்ம அப்பா கூப்பிட்டு சொல்லுவாரு, டே என்னடா முடி வெட்டிருக்க, நல்லா முடி வெட்டிட்டு போடா அப்படின்னுவாங்க. அவன் கேட்கவே மாட்டான். ஏண்டா உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து படிக்க வச்சு கடனை உடனே வாங்கி கடை வச்சு கொடுத்த இந்த அப்பா உனக்கு தெரியல. நம்ம அம்மா சொல்லுவாங்க, டே அவன் கூடலாம் சேராதடா, வேணாண்டா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம்னு சொல்லுவாங்க. அவன் கேட்கவே மாட்டான். ஆனா அவனோட சாக்ரிஃபைஸ் எப்போ மாறும்னா லவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்காக எல்லா சாக்ரிஃபைஸுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான் சார். அந்த பொண்ணு சொல்லும், டேய் நீ இப்படி முடி வெட்டா, என்னடா முடி வெட்டிக்கனா, அடுத்த நாளே போய் சலூன் கடையில நிப்பான். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. டேய் இந்த உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்கடா. மச்சான் இல்ல மச்சான், ஆளு கோச்சுக்குருவா, நீ வராத, உன்னை பைக்ல ஏத்துறாலே கத்துறா. முதல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும். அம்மா சொல்லாத, அம்மா பேச்ச கேட்காத, லவர் பேச்ச கேட்க ஸ்டார்ட் பண்ணுவான் சார். இன்னைக்கு வந்து முக்கியமா போயிட்டா பெத்தவங்க தெரியல அவன் கண்ணுக்கு. ஏத மாதிரி பொண்ணுங்க எதுவும் பண்றதே இல்ல, சாக்ரிஃபைஸ் பண்றது இல்லையா? சாக்ரிஃபைஸ் எப்படி சார் இந்த அளவுக்கு பண்றாங்களா? வீட்ல பேரண்ட்ஸை தாண்டி வர மாட்டேங்கிறாங்க. பேச சொன்னா 10 மணிக்கு மேல பேச சொன்னா, இல்ல எங்க அப்பா வீரப்பன் வந்துட்டாரு, நீ போனை கட் பண்ணு. இது ஒண்ணு நம்ம பையன் மொட்டை மாடியில கொசு கடியில இருந்து பேசிக்கிட்டு இருப்பேன் சார். சாவு சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. 500 கிலோமீட்டர் தாண்டி பார்க்க வருவான் சார் அவன். நானா சென்னையில இருந்து மதுரைக்கு போயிருக்கேன் சார் யாழை பாக்குறதுக்காக. மகனே எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? பசங்க லைஃப்ல தியாகம் பண்றதை தாண்டி லைஃபே தியாகம் பண்ணிருக்காங்க எத்தனையோ பசங்க. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. உங்க காதல நீங்க பண்ண தியாகம் என்ன? சார் நான் இது வரைக்கும் அம்மா சொல்லி நான் ஒரு வார்த்தை கூட கேட்டதே கிடையாது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இது வரைக்கும் நான் வேலைக்கே போகாம இருந்தவன், அந்த பொண்ணு படிக்கணும்னு சொல்லி நான் வேலைக்கு போனேன். படிச்சிட்டு இருக்கும்போது உன் நிலைமை நினைச்சா ரொம்ப பிரதானமா இருக்கா மச்சான். அந்த பொண்ணுக்காக காலைல விடிய காலை 7 மணி வரைக்கும் மூட்டை தூக்குவேன். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. 7 மணி மூட்டை தூக்குவீங்க? மூட்டை தூக்குவேன், நெல் மூட்டை தூக்குவேன், 100 கிலோ மூட்டை. எதுக்கு ஆக்சுவலா மூட்டை தூக்குறீங்க? இந்த ஏன் எதுக்குன்னு கேள்வி வெங்காயமெல்லாம் கேட்க கூடாது. ஐ டோன்ட் லைக் இட். அவங்கள வந்து படிக்க வச்சேன். அந்த பொண்ணோட அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா வந்து குடிக்காரரு, குடிச்சிட்டு இது பண்ணுவாரு, இவங்க நகையெல்லாம் போய் வித்துருவாரு. அப்படி அவசரப்பட ஏன் உயிரோட விட்டீங்க? அவங்களுக்குள்ளே வெட்டி புதைக்க வேண்டியதானே? அது இல்லாம அந்த பொண்ணுக்கு மாசமானாக்கா 6000 ரூபாய் ட்ரெஸ், செப்பல். அந்த பொண்ணுக்கு இல்லாம அந்த தங்கச்சிக்கு, அவங்க தங்கச்சி இல்லாம அவங்க சித்தப்பா பசங்களுக்கு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அது இல்லாம அவங்க பங்காளி வீட்டு பசங்க சொல்லுவாங்க, சொந்தக்கார பசங்க, அவங்களுக்கு பெட்ரோல் காசு, பரோட்டா வாங்க காசு எல்லாமே நான் செலவு பண்ணிட்டேன். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? 5 வருஷமா நான் லவ் பண்ணேன், 5 வருஷமா செலவு பண்ணேன். இன்னைக்கு அந்த பொண்ணு நான் படிக்க வச்ச படிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு வேற ஒருத்தவங்க கூட போயிடுச்சு. நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க என் மேல. எனக்கு கல்யாணம் நடக்க போது என்ன வந்து பிரச்சனை பண்றான், அவன் வந்து நான் லவ்வே பண்ணல. அவன் நான் பார்த்ததே இல்லை, என்ன மிரட்டுறான், கொலை பண்ண போறான் சொல்றான், இப்படிலாம் சொல்லி என் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. அப்போ அந்த இடத்துல என்னோட வாழ்க்கையை விட்டுட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு நான் செலவு பண்ணல, என் தம்பிக்கு நான் செலவு பண்ணல. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. இல்ல ஆக்சுவலி உனக்கு நடந்தது கேட்க கஷ்டமா இருக்கு. லவ் ஃபெயிலியர் நடந்து கஷ்டமா இருக்கும், ஏமாத்துறது கஷ்டமா இருக்கு. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன்.
எனக்கு தான் பீலிக்கு போடா. பட் ஆனால் ஒரு பொண்ணு முன்னாலேயே நீ தான் லவ் பண்ற, நீ தான் செலவு பண்ணணும், நீ தான் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்றது உனக்கு ஒரு ராங் சிக்னலா தெரியலையா? எனக்கு சூதுவா தெரியாம வளர்ந்துட்டேன், என்ன பண்ண சொல்றீங்க? நீங்க ராங் சிக்னலா பாக்குறீங்க. நாங்க லவ் பண்ற பொண்ணை பொண்டாட்டியா பாக்குறோம். அந்த ஷேர் பண்ணுங்க. டேய் நீ படுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். இது என்ன லாஜிக் எனக்கு புரியலப்பா. இதுக்கு எது கை தட்டுறீங்க? டேய் அவன் யாரா உள்ள கை தட்டுனவன்? ஏ பெண்ணே, உன் காந்த கண்களை முதல் முறை பார்க்கையில் யாரு அந்த ஏ பண்ணே ஓ பண்ணே விட்டு வரவே மாட்டானுங்க. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாய மூடுறா. காதலில் விழுந்தேன். நீயும் நானும் மெய் மறந்து காந்த கண்களால் பேசுகையில் யாரா அவன்? ஏய் எந்திரி முதல்ல. இந்த உலகையே மறந்தேன். ஒண்ணு வெக்கப்படுற மாதிரி நீ 2 வார்த்தை சொல்லுவேன்னு பார்த்தா நீ தான் வெக்கப்படுறதுக்கு ஆரம்பிச்சதுல இருந்து. அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? உன் விழிகளில் நான் விழுந்தேன், என் விழிகளில் நீ விழுவாயா என்று ஏங்கினேன். விழுந்தாங்களா இல்லையான்றதை அவங்கள்ட்ட தானே கேட்கணும். சொன்னா தீத்துற போறியா? அவங்களோட ஹேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க உள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த இப்படி மாதிரி பண்ணாங்க. அது ஒரு மாதிரி வேவரியா நல்லா இருந்துச்சு. ரசிகர் எப்படி வாழ்ந்திருக்கான் பாரு. கருமுகில் போல் திகழும் நிதனின் சிகைக்கு ஈடாகுமா பட்டுச்சிறுகை. பெரிய பாரதியாரு காலங்கத்தை வந்து பொன்மொழி சொல்லிட்டு இருக்காரு. போடா அந்த பக்கம். அதாவது உங்க ஹேரை விட அந்த பட்டோட நூலு குவாலிட்டி கம்மிங்கிற மாதிரி. மச்சான் ப்ளீஸ் டா விட்றா டேய் சாமி டா. ஏய் போட்டானே. நித்தம் உன் நினைவுகளுடன் வாழும் சித்தத்திற்கு தெரியுமா முத்தத்தின் மருத்துவம் என்னவென்று. என்னது? பலே வெள்ளே தேவா பலே நீ பொளச்சிக்குற. அவங்க வரும்போது பார்த்தேன், அவங்க சென்ட் ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. நறுமணம் மிக்க சென்ட்டுகளை அவள் பயன்படுத்துவதே இல்லை. அவள் மேல் பட்டவுடன் சென்ட்டுக்கு நறுமணம் வந்துவிடுகிறது. அடுத்து அவங்க பக்கத்துல இருக்கவங்க. ஏய் என்ன லைனா வர? பொட்ட புள்ளைய பார்த்தாலும் பொங்குதா உனக்கு? அவள் சிரிப்பு என்னை கொள்கிறது. அவள் சிரிப்பு என்னை கொள்கிறது. நான் சாகக்கூடாது என்பதற்காகவே அவள் என்னை பார்த்து சிரிக்கவே இல்லை. நீ நடிகண்டா. அவள் ஒன்றும் தேவதையை போலெல்லாம் இல்லை. தேவதைகள் தான் அவளை போல இருக்கிறார்கள். நான் கண்டுபிடிச்சேன். இப்ப அடுத்து நீ முதல் லைன் சொல்ல சொல்றேன். மாட்டி கிச்ச மாட்டி கிச்ச மாட்டி கிச்ச மாட்டி கிச்ச செய்க கரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? சார் அப்படியே அந்த ரேட்டிங் கொஞ்சம் போட்டு சார். ரேட்டிங் நான் மாடியில் போய் வைஃபை இல்ல சார் மேலே போனால் தான் கிடைக்கும். முடிய சொல்றாங்க, யாரும் போட மாட்டாங்க சார். ஏதோ பார்த்து பண்ணுங்க சார். தேங்க்யூ சார். என்ஜாய் பண்ணுங்க.